எல்லாத்தையும் யோஜனை பண்ணுவார். சமூகத்தம் இவ தியாத்வா இப்படி சொல்லுவார். அப்படி இங்க யோசிக்காம தீர்மானம் பண்ணினார். தீர்மானம் பண்ணது சரியான மறுபடியும் யோசிச்சார். தப்புன்னு தோணுச்சு. சீதையா இருந்தா இப்படி தூங்குவனா தலைவாரி பின்னிட்டு படுத்துன்றப்படா என் ராவண விட்டு பிரிஞ்ச பிறகு சீதையா இருந்தா தூக்கம் வருமா? இப்படி ஆகாரம் பண்ணி சந்தோஷப்பட்டு அலங்காரம் பண்ணிட்டு தலைவாரி பின்னி புஷ்பம் தரிச்சுன்னு படுப்படா? என் ராவண போல ஒரு தெய்வம் தான் உலகத்துல உண்டா? அழகுவா இந்த மூர்த்தி தான் உண்டா? என் பிரபுக்கு சமானமாய் தேவலோகத்துல கூட கிடையாதே. மன்மத ஜனகன், பிரம்மாதி வந்தியன், சனகாதி சேவியன், நீலமேக சியாமலம், நீலோத்வல காந்தி, சர்வலோக சரண்யன், நிர்மல கீர்த்தி, அப்ரமேயம், கஞ்சலோசனம், கோதண்ட பாணி, கோமல பாஷணம், பத்மச்சரணம், பவித்திரமான மூர்த்தி, என் பிரபு போல ஒரு தெய்வம் உண்டால் நாளா வருவார். இப்படி நான் நினைச்சுட்டேனே, தவறி நினைச்சுட்டேனே நாளா. அந்த அவதூயத்தை தாம் புத்தியும் சீதேன்னு நினைச்ச புத்தியை வச்சு கொட்டினாரா. யாரோ அந்நியமிக்கு நிச்சயித்திய ராவணனுடைய சொந்த பத்னி சயனம் பண்ணிட்டு இருக்காங்க தீர்மானம் பண்ணிவிட்டு